சுதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை தோசை எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, தோசை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த முட்டையை கூட நம்ம என்ன பண்ணலான்னா, தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நீங்கள் வெள்ளை மிளகு இருந்துச்சுன்னா ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா ஒயிட் பெப்பரே போட்டுக்கோங்க. ப்ளஸ் அது கூட வந்து சால்ட்டு வந்து ஒரு தேவையான அளவுக்கு நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கப்புறமா அதை தனியாக வச்சுருங்க. தோசை வந்து எப்பயும் நம்ம ஊற்றுற மாதிரி நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றி மூடி போட்டு வந்து அதை வந்து மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா வந்து அது வெந்து வரட்டும். ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வர மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ரொம்ப வெந்துடும். ஸோ லைட்டாக ஒரு பாதி வேக்காடு வெந்து வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த முட்டையை வந்து முட்டையை வந்து கலக்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த முட்டை, மிளகு, சால்ட் இதில் வந்து அதில் வந்து மேலாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே கொத்தமல்லி தலையில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆனியன் தாலும் இருக்குது. ஸோ வெங்காயத்தாலையும் வந்து அதில் வந்து மேலாப்பில் வந்து போட்டு விடலாம். போடும்போது ரொம்பவே நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போதே குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை பார்த்தோன்னே சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில். ஸோ இப்போ வந்து திருப்பி போட்டு எடுத்து கொடுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் இது. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஒரே மாதிரி தோசை பண்ணாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தோசையும் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கூட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.